நான் ஆன்லைனில் ஒரு சூப்பரான பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க. என்ன வாங்கியிருப்பேன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதாங்க? ஆனால் இந்த பொருளை நீங்களும் வாங்கிக்கோங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. வாங்க பார்சலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பொருளை 347 ருபீஸ்க்கு நான் வாங்கினேங்க. இன்னும் கொஞ்சம் விலை எது கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன். இது மட்டும்தான் கம்மியாக இருந்தது. இதை விட எல்லாம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. அதனால தான் இதை ஆர்டர் பண்ணேன். இப்போது இது என்னன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு சொல்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த விலாகில் நான் செஞ்ச சில சமையல் நுணுக்கங்களையும் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்காக. இங்கே பாருங்கள் நான் என்ன வாங்கியிருக்கேன்ற அந்த பொருள் இப்போ நீங்களும் பார்க்கலாம். வாக்கிங் ஸ்டிக் தாங்க வாங்கியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க வாங்கினேன். இதோட தரம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். உங்கள் வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நானே தாங்க எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படியே இருந்தால் என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. இதுவே நிம்மதி இல்லாமல் என்ன அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுது. எங்கள் ஓனர் கூட சொன்னார், வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு. அதுக்காக தான் இதை வாங்கினேன். ஹைட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, உள்ள ஃபிக்ஸ் ஆகலை. எனக்கு ஒரே கஷ்டமாயிருச்சு. என்ன தப்பாக ஏதாவது வாங்கிட்டுமா இல்லை பீஸ் எதுவும் சரியில்லையா அப்படின்ற மாதிரியான யோசனை இருந்தது. பாருங்கள் அதுக்குள்ளே ஃபிக்ஸே ஆகலை. கீழே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை அழுத்திட்டு தான் உள்ளே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நமக்கு ஹைட் தேவையோ அந்த அளவுக்கு அந்த ஹோல்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அடிப்பகுதியும் பிளாஸ்டிக்கில் தான் வந்திருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் பையன்கிட்ட கொடுத்தேன். அவனும் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ரப்பர் மாதிரி, அதை கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணான். இப்போல்லாம் என்னோட பெரிய பையன் தாங்க எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கான். அது கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது. ரொம்ப ஃபோர்ஸாக அதை இழுத்து பிடிச்சு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரெஸ் பண்ணி பார்த்தாங்க, ரொம்ப அழகாக ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இந்த ஸ்டிக் பேலன்ஸ் பண்ணுமா அப்படின்றது ஒரு டவுட் இருந்தது. என்னோட ஹைட்டுக்கு லாஸ்ட் ஹோலுக்கு முன்னால் இதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. நடக்கிறப்பவே இந்த கம்பி வளைஞ்சிருமோ அப்படின்ற மாதிரியான யோசனை எல்லாம் இருந்தது. ஏன்னா நம்மளோட ஃபுல் வெயிட்டை இதில் தானே கொடுப்போம். பையன் இது ஆடுதானே செக் பண்ணி பார்த்தான். கை கிட்ட ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான பேண்ட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு கை அடிபட்டிருக்கிறதுனால எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி நடக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கையை நான் ஃபுல் ஃபோர்ஸில் இறுக்கி பிடிச்சி நான் அழுத்தம் கொடுத்து நடக்கணும். மணிக்கட்டுக்கிட்ட ரொம்ப பெயின் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உழைச்சாதான் என்னோட பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், அவங்கள பார்த்துக்க முடியும். வாழ்க்கையில் வலிகளை மட்டும்தான் அதிகமாக தாங்கியிருக்கேன். இதுவும் எனக்கு வலி கொடுக்க தான் செய்யும். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலைங்க. வாழ்க்கை மேலேயே எனக்கு நிறைய கோபம் இருக்குது. அந்த கோபத்தில் தான் இதெல்லாம் நான் செய்கிறேன். அப்பப்போ ஏதோ பறி கொடுத்த மாதிரி மனசுக்கு தோணும். அந்த பெயின் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பெயினை விட. என் ஹைட்டுக்கு ஏத்தாப்பில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அப்புறம் என்ன, நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னால் ஆப்ரேஷன் பண்ண காலை ஊண்ட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் நான் முயற்சி எடுக்கிறேன். சிங்கிளாக நிற்க முடியல. இதெல்லாம் நான் பண்ணலாமான்றது எனக்கு தெரியல. ஏதாவது பிரச்சனையானால் என்ன நடக்கும்? என்னோட நடையோட ஸ்டைல் தான் மாறும். அது பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டேன். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு நான் தனியாக நடக்கணும்னு ட்ரை பண்ணேங்க. ஆனால் நான் என்னோடய வாக்கரையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு நான் நடந்துகிட்டு இருக்கேன் பாருங்கள். காலுக்கு பெயின் ஜாஸ்தி இருந்தது. அதனால தான் பேண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கைக்கு ஆப்ரேஷன் பண்ணினதுலேருந்து ஃபஸ்ட் டைம் இந்த கைக்கு அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குறேங்க. இந்த கையில் இருக்கிற பெயினை என்னால் சொல்ல முடியல. இப்படி வேலையை முடிச்சுட்டு வந்து நைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேங்க. கையை ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல ஸ்பாஞ்ச் டைப்புக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரி லைன் விழாமல் இருக்கும். அந்த அழுத்தம் விழ அந்த இடத்துல பெயின் எடுக்க ஆரம்பிக்குது. இது ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. குதிகால் பக்கம் எனக்கு ரொம்ப அதிகமாக வீக்கம் இருக்கும். மேலே ஆப்ரேஷன் பண்ண இடத்துல இன்னும் வீக்கம் குறையலை. எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் நமக்கு முக்கியமான பொருளை வச்சுருக்கிறது இந்த வாலினி ஸ்ப்ரே தான். அதை எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணினேங்க. இந்த வாலினி ஸ்ப்ரே குறைய மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இதை சேவ் பண்ணி தான் வைப்பேன். ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருந்தது. என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியலன்னா மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவேங்க. நான் இப்போ மாவு கிரைண்டரில் அரைக்கிறது இல்லைங்க. ரெடிமேட் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். உளுந்தை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது தாங்க அந்த ரெடிமேடு மாவு. கம்பு, கேழ்வரகு, சோளம், சிகப்பரிசி, வரகு, திணை இது எல்லாத்தையும் ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா மாவை அரைச்சி வச்சாச்சுங்க. நிஜமாகவே சூப்பராக தோசை வருதுங்க. இட்லிக்கு ட்ரை பண்ணி பார்த்ததில்ல, ஆனால் தோசை ஒன்றா வருங்க. இன்ஸ்டண்ட்டாக தோசை மாவு நம்மக்கிட்ட வீட்டில் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த தடவை உளுந்தையும் சேர்த்து அரைச்சி வச்சு பார்க்குறேன், சரியாக வருதான்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த மாவில் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த உளுந்தையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நேற்று காலையில் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு போனேங்க. இந்த மாவு இடியாப்பத்துக்கும் சூப்பராக வருங்க. இதை நல்லா கழுவி காய வச்சு தான் அரைச்சிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணுறப்போ
அப்போது இந்த கிண்ணம் பத்தாமல் இருந்தது, அதனால் பெரிய பானையில் மாற்றிக்கிட்டேன். அதோட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. இந்த மாவு இருந்ததுன்னா நைட்டு என்ன சாப்பாடு செய்ய போகிறோமோன்ற டென்ஷன் இருக்காதுங்க. தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். தோசைக்குன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இனி ஒரு 3 நாளைக்கு நைட்டு சாப்பாடு ஈஸியாக இருக்கும். நைட்டுக்கு வந்து பார்த்தேன், ரொம்ப சூப்பராக பொங்கியிருந்தது. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா வடிஞ்சிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. நம்ம மாவு எவ்வளோ கம்மியாக வச்சுருந்தோம், ஆனால் நமக்கு எவ்வளோ பொங்கி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ நைட்டு 9:15 ஆகுதுங்க. இப்போ தான் தோசை ஊற்ற போகிறேன். ஏன்னா நான் வந்து குளிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, அதனால தான் லேட் ஆயிடுது. கொஞ்சமாக தக்காளி வெங்காயத்தை அரைச்சி போட்டு தக்காளி சட்னி மாதிரி வச்சேங்க. ஆனால் உப்பு அதிகமாக போட்டுட்டேன். எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது என்னோட மூளைக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. பொரிகடலையும் தேங்காவையும் அரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணினேங்க. இப்போது சூப்பராக செட் ஆயிடுச்சுங்க. உப்பு தெரியவே இல்லை. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. நேற்று காலையில் முட்டையை வேக வச்சு ரசம் தாங்க வச்சுருந்தேன். முட்டை சொதப்பெல்லாம் ஆனதுனால ரசம் மட்டுமே ஊற்றி சாப்பிட்டாங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால தான் நான் போயிட்டேன். இப்போ ஊற்றுறதுக்கு மாவை எடுத்து வச்சுட்டு மிச்ச மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. இப்போ தோசை ஊற்றுறேங்க. குளிச்சுட்டு வந்து நிற்கிறேன், ஆனால் பயங்கரமாக வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கு. இந்த மாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? தோசைக்கு ரொம்ப நல்லா வருதுங்க. என்ன மாதிரி இல்லாமல் நீங்கள் ஆயில் ஊற்றி சூப்பராக செய்வீங்கல்ல. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இந்த மாவு என்ன மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இப்போல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிட்றேன், ஆனால் தலை ரொம்ப சுற்றுது, பேலன்ஸே பண்ண முடியல. ஒரு வழியாக கிச்சன்லேயே நின்று 3 பேருக்கும் தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க கிச்சனை விட்டு வெளியில் வந்தேன். சட்னி ஊற்றி நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பையனை வீடு பார்க்க போக சொல்லியிருந்தேன், அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தான். ஒரு பெட்டல்ஸ் ஆர்டர் இருந்தது, அதுக்கு பெட்டல்ஸ் கட் பண்ண வேண்டியது இருந்தது. எப்படி கட் பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு என்னால் முடியல, டயர்டாக இருந்தது, பெயின் அதிகமாக இருந்தது. பாதி மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. காலுக்கு நான் எடுக்கிற எந்த ரிஸ்க்கும் இப்போதைக்கு எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சும் நான் செய்கிறேன்னா எனக்கு வேறு வழி தெரியலைங்க. நான் மூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போல்லாம் நான் பட்டர்ஃப்ளையை எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறேன். வாழ்கிற கொஞ்ச காலம் நம்மளால் என்ன அளவுக்கு முயற்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு முயற்சி எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வீடியோ லென்த்து பத்தாமல் இன்னைக்கு காலையில் வச்ச குழம்பையும் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேங்க. மாங்காய் போட்டு கொண்டக்கடலை குழம்பு வச்சுருக்கேங்க. இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. மாங்காயில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதனால தான் கட் பண்ணி போட்டேன். சின்ன பையனுக்கு மாங்காய் கொடுக்கக்கூடாது, அவனுக்கு மாங்காய் இல்லாமல் குழம்பு ஊற்றிட்டேன். பேக்கரியில் என்னால் வேலை செய்ய முடியலைங்க, அதிகமான பெயின். இந்த ரிஸ்க்குக்கெல்லாம் உடம்பு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு எனக்கு வேறு வழியும் தெரியல. 13ஆம் தேதி வரைக்கும் நான் போயிட்டா எனக்கு 1 மாதம் சேலரி கிடச்சிரும். அதோட வீடையும் காலி பண்ணிட்டு போயிடுவோம். வீடு காலி பண்ணுறப்போ அந்த பணமும் ரொம்ப அவசியமாக தேவைப்படுதுன்றதுனால தான் போகிறேன். மதியத்துக்கு பசங்களுக்கு சாப்பாடு இருக்குங்க. 2 பிள்ளைங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்புன்னு சொன்னாங்க. நானும் சாப்பிட்டுட்டு கிளம்புறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.